அன்றைக்கி வந்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து கிடையாது. ஸோ வாட் எவர் தே டூ அவங்க வந்து அப்படியே ராவாக எடுத்து குக் பண்ணி வந்து சாப்பிட்டாங்க. மதுரை எண்ணெயை தத்தடிச்சு திருப்பி மதுரைக்கு ஏதாவது வந்து திருப்பி கொடுக்கணும். ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இவங்களுடைய ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இலவசமாக மருத்துவம் கொடுக்குறதையும் தாண்டி வந்து வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அங்கே போன அப்புறமா அவங்களுக்கு என்ன ஹிஸ்ட்ரி ஃபுல் டீட்டெயில்ஸுமே நாங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வைட்டல்ஸ் எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டலில் எப்படி செக் பண்ணுறோம் எல்லாமே அதே வந்து ஹோம்லேயும் நாங்கள் பண்ணிவிட்டு ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸ் படி அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இவங்க வந்து உடல் பருமனாக இருக்கிறதுனால ஒபிசிட்டிக்கு நம்ம வந்து எக்ஸசைஸ் சொல்லியிருக்கோம், மற்றபடி இன்டேக் டயட் பிளான் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். முதியோர்களில் வந்து நாங்கள் வந்து அண்டர்டேக் பண்ணி அவங்களோட மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பார்க்குறோம். எங்களால் முடிஞ்ச சர்வீஸ் வந்து பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி மதுரை எண்ணெயை தத்தடிச்சு திருப்பி மதுரைக்கு ஏதாவது வந்து திருப்பி கொடுக்கணும். இதே மாதிரி டாக்டர் ஆன் வீல்ஸை வந்து நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து உருவாக்கணும். இது ஒரு பயனியராக ஹெல்த் கேர் சிஸ்டமில் ஆக்கி அடுத்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணுங்கிற ஒரு விஷன் இருக்குது. ஏன்னா ஒரு என்டையர் ஜெனரேஷன் வந்து இஸ் கோயிங் டு க்ரோ ஓல்டு. இந்த 50 to 60 வயசில் இருக்கிறவங்கலாம் அதான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஐடி ப்ரொஃபஷன்ஸ்லாம் ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடாக இருந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாமே வீட்டில் வந்து இருக்கணும்னு வந்து சில பேர்லாம் வந்து ஃபீல் பண்ணாங்க. அப்போது ஒரு ஜெனரேஷனே ஒரு டெக்கேடே ஓல்ட் ஆகும்போது ஒரு 10 வருஷத்தில் வந்து ஹோம் கேர் வந்து ஒரு பெரிய தனி பிரான்ச்சாக இருக்கும். அதில் நான் வந்து ஒரு பெரிய பயனியராக இருக்கணும், நிறைய இடத்துல வந்து இது கொண்டு போய் மக்களுக்கு ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி நம்ம வீட்டில் பார்த்து கொடுக்குறோம். வைட்டல்ஸ் பார்த்து பிபி சுகர் எல்லாம் நோட் பண்ணிட்டு தான் மெடிசன்ஸ் கொடுக்கும். இப்போ அதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, சுகர் டவுனாக இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்கும், மெட்டீரியலும் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு போட்டுட்டு அவங்களுக்கு கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் நம்ம மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுவோம். சில நேரம் பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்னா அட்டெண்டர் பெர்மிஷனோட ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். மதுரை ஒரு இடத்துல என்னால் 5 வருஷத்தில் 30,000 பேர் வந்து பார்க்க முடியும் அப்படின்னா நியர்பை டிஸ்ட்ரிக்ஸு இங்கே சுற்றி இருக்கிற நம்ம மற்ற டிஸ்ட்ரிக்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட்டில், ஏன்னா உண்மையாலுமே அவ்வளோ முதியவர்கள் வந்து மருத்துவ ஒரு இது ஆக்சஸ் இல்லாமல் வந்து இருக்காங்க. ஹெல்த் இஸ் ஃபார் எவ்ரிபடி. நீங்கள் இதில் கடந்து வந்திருப்பீங்க இல்லையா இவ்வளோ தூரம், இதில் ஏதாச்சும் உங்களுக்கு மைனஸ் ப்ளஸ்ன்னு உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இல்லையா? இதில் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக அமைஞ்சது என்னது? டிஸ்அட்வான்டேஜ் வந்து எல்லோரும் நம்மளை வந்து ரொம்ப சப்ரெஸ் பண்ணது தான். யாருமே மோட்டிவேட் பண்ணால், நான் சொன்ன மாதிரி என்னோடய மென்டர் ஒருத்தர் தான் வந்து நீ பண்ணு பார்க்கலாம் கண்டிப்பாக நல்லபடியாக வரும்னு வந்து சொன்ன ஒரு பர்சன். மற்றபடி இல்லை மதுரையில் இதுக்கு ஸ்கோப்பெல்லாம் கிடையாது, மதுரையில் இது நடக்கவே நடக்காது, மதுரை சிட்டியில் இதெல்லாம் அக்செப்டே பண்ண மாட்டாங்க, இது நம்மளது வந்து மெட்ரோ கிடையவே கிடையாது, இந்த மாதிரி மதுரையில் இது சக்ஸஸே ஆகாது, நீ இவ்வளோ பெரிய கார்ப்பரேட் வேலையை விட்டு போகிற, நீ ஜீரோ ஆகிடுவேன்லாம் வந்து நிறைய வந்து டீமோட்டிவேட் பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு வைராக்கியமாக மாறி ஒரு ஃபயராக மாதிரி சரி இது நம்மளாலேயும் முடியும் அப்படிங்கிற ஒரு இதுதான். உங்க பேர் என்ன? சுப்பலட்சுமி. வயசு என்ன ஆகுது? தலை சுத்துறதா? எந்த ஊர்ல இருக்கீங்க? எந்த ஊர்ல இருக்கீங்க? ஐ ரியலைஸ் இவ்வளோ ஓல்ட் ஏஜ் வந்து இன்னைக்கு இவங்க எல்லாமே வந்து ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அந்த காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல். அன்றைக்கி வந்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து கிடையாது. ஸோ வாட் எவர் தே டூ அவங்க வந்து அப்படியே ராவாக எடுத்து குக் பண்ணி வந்து சாப்பிடுவாங்க. அப்படியே வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் எடுத்து வந்து சாப்பிடுவாங்க. இன்றைக்கி எந்த ப்ராடக்ட் என்ன அடல்ட்ரேஷன் இருக்குன்னு வந்து நம்மளுக்கு வந்து நம்பர் 1 தெரியறது. நீங்கள் இது வரைக்கும் வந்து அவார்ட்ஸ்னு வாங்கியிருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் எந்த மாதிரி அவார்ட்ஸ் வாங்கி? அவார்ட்ஸ் எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக்.
ஐ திங்க் த பிக்கெஸ்ட் அவார்ட் தட் அ பர்சன் கேன் கெட் இஸ் அவங்க மனசை வெல்றது தான் அவங்க கிட்ட இருந்து சார். வர அவங்க கிட்ட இருக்கு, அவங்க சந்தோஷமா ஏஞ்சி வெளியே போகும்போது அதோட ஒரு பெரிய அவார்டு எதுவுமே கிடையாது சார். இங்கேருந்து ஒருத்தங்க நான் நல்லா ஆகிட்டேன்னு ஏஞ்சி வெளியே போனால் ஐ திங்க் தட் இஸ் மை பிக்கெஸ்ட் அவார்ட். அவங்க என்னை கையெடுத்து கும்பிடும் போது எனக்கு தேங்க்ஸ் சொல்லும்போது தட் இஸ் அவ்வளோதான். ஐ திங்க் அதை விட ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் அவார்டு என்னன்னு வேணும். உங்க பொண்ணாங்க எங்க இருக்கு? இது ஓகே, இது எங்க இருக்கு? ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, அவ்வளோதான் அவ்வளோதான் போட்டாச்சு. 2 பர்சனுக்கு வந்து நான் ஐ ஹோல்ட் லாட் ஆஃப் தேங்க்ஸ். முதல்ல வந்து என்னோட மனைவி. ஏன்னா எப்பயுமே என்னை விட நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறது வந்து என்னோட ஒய்ஃப். ஏன்னா நான் 2 மணிக்கு கிளம்புனாலும் அதுக்கு ஒரு சப்போர்ட், நான் நைட்டு 10 மணிக்கு வந்தாலும் அதுக்கு ஒரு சப்போர்ட். என்னைய வந்து எப்பயுமே ஊக்குவிச்சுட்டு அடுத்த லெவல் போகணும். நான் வேலையை விட்டு வரும்போது கூட ஏன் வேலையை விட்டு வந்தேன்னு வந்து என்னை வந்து கேட்கவே இல்லை. நீ பண்ணு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பக்கபலமாக இன்னி வரைக்கும் இருந்தது வந்து என்னோட ஒய்ஃப். இன்னொன்று என்னோட சன், என்னோட குட்டி பையன் வந்து ஜெயஜித் வந்து அவனும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங். நாங்கள் வந்து சண்டே மட்டும்தான் அவனை ஸ்பெண்ட் பண்ணி, இன்ஃபேக்ட் நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவன் தூங்கிடுவான், நான் காலைல கிளம்புறதுக்குள்ளே அவன் தூங்கிட்டு தான் இருப்பான். நாங்கள் பார்த்துக்கிற டைமே கொஞ்சம் கம்மி. ஸோ இவங்க 2 பேரோட சாக்ரிஃபைசஸ் வந்து பெரிய 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 ஒரு. அதாவது இந்த திரைப்படங்களில் வர வசனம் மாதிரி ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியே ஒரு பெண் இருக்கின்ற மாதிரி சார். பின்னாடி சார், முன்னாடியே அவங்க தான் இருக்காங்க. முன்னாடி பின்னாடி லெஃப்ட் ரைட் எல்லாமே அவங்க தான். அண்ட் 2வது வந்து ஒரு விஷயம் வந்து ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாக்கிங்கிறது நம்ம சாதாரணமாக வந்து செய்யக்கூடிய விஷயம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு ஒரு பஸ் தான் இருக்கும் டவுனுக்கு வரணும் அப்படின்னா. ஒரு ரிமோட்டான வில்லேஜ்லேருந்து அவங்க வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் வந்து ஏறணும் அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வருவாங்க. ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா 4-5 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜாக வந்து நடந்துருவாங்க. அது இவங்கன்னு கிடையாது, எந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கிற. அப்போ அந்த 4-5 கிலோமீட்டர் வந்து நடக்கக்கூடியது என்ன ஆகுது அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்களே இந்த 10,000 ஸ்டெப்ஸ், இன்றைக்கி வாக்கிங்கை நம்ம என்னவா பண்ணுறோம், ஒரு எக்ஸசைஸாக பண்ணுறோம். அரசரடி கிரவுண்டு போகிறாங்க, மாங்குன்னு வந்து 1 மணி நேரம் நடக்கிறாங்க, அப்படியே நேராக வந்துட்டு 2 வடையை சாப்பிட்றாங்க. பேர்ன் பண்ணுறது 200 கேலரி போட்டு உள்ளே சாப்பிட்றது 400 கேலரி, வேலை முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் இன்றைக்கி நம்ம வந்து இன்க்ளூடிங் மீ நம்ம வந்து ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து இந்த கடைக்கு போய் பக்கத்தில் இருக்கிற கடைக்குள்ளே சாமான் வாங்கிட்டு வரோம். சொல்லுங்கள், 2 வீலர் எடுத்துகிட்டு நேராக போகிறோம், அண்ணாச்சி இங்கே இதை கொடுங்கன்னு அந்த கடையில் பைக்கை கூட நிறுத்தி இறங்காமல் வாங்கிட்டு வரோம். ஸோ அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஸ்டைல் அந்த இன்றைக்கி அவங்க வந்து 95லேயும் வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க. இந்த பேராமீட்டர்ஸ்லாம் வந்து மேனேஜ் ஆகும்னா அவங்க எப்படி இருந்திருக்காங்க, அந்த ஒரு ஓல்டு லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கனாலும் நம்மளுக்கு தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம், என்னோட என்னையை நம்பி அவங்களோட மருத்துவத்தை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு கொடுத்த அனைத்து முதியவர்கள் மதுரையில் அவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. என்னை நம்பினதுக்கு அவங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். என்னோட டாக்டர் ஆன் வீல்ஸ் டீமுக்கும் ஷாம்லா ஹெல்த் கேருக்கும். பட் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற சஃபிஸ்டிகேஷன் நம்மளுக்கு வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. ஸோ உங்களோட ஒரு சப்போர்ட்டும் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். சரி, பட் அட் ப்ரெசென்ட் ஹீ டெஃபினெட்லி ரிக்வயர்ஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஓகே, உங்களுக்கு சூப்பரான கடைக்கு கூட்டு வர ஃபென்டாஸ்டிக் காஃபி சாப்பிடலாம் வாங்க. கடி வாங்கியிருக்கோம், உதைச்சிருக்காங்க, கிள்ளி இருக்காங்க,